அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி. கிருஷ்ணராவ், தலைவர் திராவிட தேசம் கட்சி. இன்று புதிய தமிழக கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் தலைமையிலே நாம் அனைவரும் ஒன்று கூட்டியிருக்கிறோம். நவதூத ஆணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்திட இந்த கூட்டத்தை ரொம்ப சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 7ஆம் தேதி நடைபெறவுள்ள அந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு திராவிட தேசம் கட்சியின் சார்பாக மறைந்த ஐயா பெங்குசாமி நாயுடு அவர்களின் ஆசியுடன் இந்த கூட்டத்தை வெற்றி பெறுவதற்கு, ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெறுவதற்கு முழுமையாக நாங்கள் ஆட்களை திரட்டுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். என் பெயர் வி. கிருஷ்ணராவ், தலைவர் திராவிட தேசம். இன்று கர்நாடகா தமிழக பார்டர் நடுவிலே மெகதாது ஆணை கட்டும் இந்த முயற்சியினை தடுத்தும் வகையிலே புதிய தமிழகம் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் அழைப்பின் பேரில் அனைத்து கட்சி தலைவர்களின் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்று வருகின்றது. இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட நானும் வந்திருக்கிறேன். குறிப்பாக சமீபத்திலே பாராளுமன்றத்திலே நடந்த ஒரு விவாதத்தில் ஜல்சக்தி அமைச்சர், இணை அமைச்சர் கூறும்போது இந்த மாதிரி மெகதாது அணை கட்டும் விஷயத்திலே எந்த விதமான தமிழகத்தின் மற்ற மாநிலங்களின் அனுமதி தேவையில்லை என்று கூறியது பெரிய தவறு. இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். குறிப்பாக ஏப்ரல், மே, ஜூன் மாதத்திலே தமிழகத்துக்கு வர வேண்டிய நீர், காவேரி நதிநீர் முழுமையாக வரவில்லை. அதனை பெற்று தர வேண்டியதற்காக நாங்கள் போராடி வருகிறோம். அதே போன்று இனிமேல் கர்நாடகாவில் இருக்கின்ற எந்த அரசியல் கட்சிகளும் தமிழகத்தை எதிர்த்து இந்த மெகதாது ஆணையை கட்டும் என்ற முயற்சி எடுத்தால் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம். இதனை சம்பந்தமாக வருகின்ற 7ஆம் தேதி சென்னையிலே அனைத்து கட்சி கூட்டத்திலே கூட்டி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கர்நாடக அரசுக்கு ஒரு போராட்டத்தின் மூலமாக எங்களுடைய கருத்தினை சொல்லி அதை அணையை கட்ட நாங்கள் நிறுத்துவோம் என்று ஒருமனதாக இந்த தீர்மானத்தில் நிறைவேற்ற இருக்கிறோம். அதாவது இந்த மெகதாது அணை கட்டும் பகுதி தமிழகத்துக்கு சேர்ந்தது. அங்கே ஒரு அம்மன் கோயில் கூட இருக்கிறது. தமிழக மக்கள் பல்லாண்டு காலமாக அந்த கோயிலை வழிபாடு செய்து வருகிறார்கள். ஆகையால் தமிழகத்திலே கட்டும் அணை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். அதே போன்று இது சம்பந்தமாக யார் எதிர்த்து பேசினாலும் நாங்கள் அதுக்கு எதிர்த்து போராடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். எப்படி இந்த சிஜேபி என்ற நிறுவனம் ஜந்தர் மந்தரும் இடையிலே எப்படி போராட்டம் நடத்தி மத்திய அமைச்சர் ராஜினாமா செய்வதற்கு காரணமாக இருந்தார்களோ, எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் கடற்கரையிலே எப்படி நடந்ததோ, அதே போன்று இந்த போராட்டம் கூட அணை கட்டுவதற்கு நாங்கள் உறுதுணையாக நிற்போம். இளைஞர்களும் மாணவர்களும் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு இந்த போராட்டத்தினை வெற்றி பெற செய்யுமாறு. இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.